அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? இல்ல திவ்யா, அவன் ரொம்ப மாறிட்டான். யாருக்கும் அவன் உண்மையா இல்ல. அபி தப்பு செஞ்சிருப்பான்னு நினைச்சு அவளை மிரட்டினா, கடத்தினான், ஆள் வச்சு சுட வச்சான். அதுவே தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்போ அவன் என் குழந்தைய டார்கெட் பண்ணானோ அப்பவே அவன் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. நீயும் அந்த பிரபாகரன் அபி மாதிரி கர்ணானுக்கு துரோகம் பண்றியோன்னு தோணுது. வெற்றி, அவர் நமக்காக நிறைய செஞ்சிருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கலையா? நிறைய யோசிச்சேன் திவ்யா, நிறைய யோசிச்சேன். அன்னைக்கு அவன் சுடற கொல்ல பார்த்த நாள்னு ஒண்ணு வந்திருக்கவே கூடாது. கர்ணாவை இப்படி செஞ்சா நினைச்சாலே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. அவனால எப்படி திவ்யா மகேஷ் வேற மத்த குழந்தைங்க வேறன்னு பார்க்க முடியுது? அத பத்தி நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. அவரை ரொம்ப அப்செட்டாவும் தான் இருக்காரு. யார்கிட்டயும் சரியா பேசுறதும் இல்ல. வீடே நல்லா இல்ல வெற்றி, நீ வா ப்ளீஸ். இல்ல திவ்யா, எல்லாமே உடைஞ்சு போச்சு, இனி ஒட்டாது. நான் உன்கிட்ட சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீயும் கொஞ்சம் கவனமா இரு. அதெல்லாம் கர்ணா அண்ணா என்ன உயிரா பாத்துக்கிறாரு. அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. நான் அவரை முழுசா நம்புறேன். வெற்றி ப்ளீஸ், நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்காத.